டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருக்கு கார்த்தி. கேக் வர வாங்கிட்டு வந்தீங்க போல் இருக்கு. ஆமாண்ணே. வெண்ணிலா எல்லாம் ரெடியா? ரெடி முத்து மாமா. அப்பா அப்பா கேக் கட் பண்ணிடலாமா? கட் பண்ணிடலாம் செல்லக்குட்டி. எல்லாரும் வந்துட்டோம். வந்த உடனே ருத்ரகுட்டி கேக்கை கட் பண்ணுறீங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்க சரியா? நான் தான் உங்க கூட்டி விடுவேன். ஜுஜ்ஜோ. அப்பா என்னப்பா, நான் தான்ப்பா ஒரிஜினல் ருத்ரா, அவ டூப்ளிகேட். அவகிட்ட போயிட்டு நீங்க கேக் கட் பண்ணலாம்னு சொல்றீங்க. நான் தானப்பா கேக் கட் பண்ணோம். நீங்க என்ன பார்த்து தானே சொல்லணும். ஏய், உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? தள்ளி நில்லு. இன்னைக்கு எனக்கு தான் பர்த்டே தெரியுமா? ஏய் டூப்ளிகேட், எனக்கு தான் இன்னைக்கு பர்த்டே. எங்க அப்பா கிட்டே வந்து நீ உரிமை கொண்டாடுறியா? ஒழுங்கா ஓடி போயிடு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், அவ எத்தனை தடவை சொல்றா? கொஞ்சம் விலகி நிக்க தெரியாது? நான் மட்டும் தெருவுல கிடந்ததை பொறுக்கிட்டு வந்தனா? எனக்கும் இந்த வீட்ல இருந்து தான் வாங்கி கொடுத்தாங்க. ஏய், நீ பேசாம இருக்க போறியா இல்லையா? பா, நான் தான்ப்பா ருத்ரா, அவ டூப்ளிகேட்டுப்பா. நான் தான்ப்பா கேக் வெட்டணும். இல்ல இல்ல, நான் தான் ருத்ரா, நான் தான் கேக் வெட்டுவேன். என்னப்பா, நீங்க பெத்த பொண்ணு, உங்களுக்கு அடையாளம் தெரியாதாப்பா? சொல்லுங்க. வாய் மூடு. நானும் பார்த்துட்டு இருக்கேன், பேசிட்டே இருக்கேன். முளைச்சு மூணு இலை வெள்ள, அதுக்குள்ள எவ்வளவு பொய் எவ்வளவு பேச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னை ஏமாத்துவ? என்னை பார்த்து எப்படி தெரியுது உனக்கு? எனக்கு தெரியாது எது என் பொண்ணுன்னு. அவ அப்பான்னு என்ன கூப்பிடும் போது என் கையை பிடிக்கும் போது எனக்கு தெரியாதா? நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? அப்பா, என்னப்பா நீங்க? ஏய், கையை விடு. அப்பா, பாத்தியா, என் பொண்ணு என் கையை பிடிச்ச அழுத்தத்திலையும் அவளோட அன்புலையும் எனக்கு தெரியும் இவ தான் என் பொண்ணுன்னு. எதுக்கு இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு அவளோட பிறந்த நாள், எதுக்கு அவளை அழ வைக்கிற? நானும் பொறுமையா போனா போட்டும் விட்டேன். இதுக்கு மேல சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். குழந்தை கூட பார்க்க மாட்டேன். நீ போ, அந்த பக்கம் போயிட்டு போ. என்னப்பா இது? என்ன பார்த்து இப்படி சொல்றீங்க? உன்னை பார்த்து சொல்லாம வேற யாரை பார்த்து சொல்லுவாங்க? நீதான் போலி, உன்னை பார்த்தா சொல்ல முடியும். உனக்கு என்ன இப்ப கேக் வேணுமா? டே கார்த்தி, இவளுக்கு ஒரு கேக்கை வாங்கி சொல்லடா. சும்மா இவ கேக்கு வர வந்தோடனே நீ வெட்டிக்கோ. ஆனா இந்த கேக்கை நீ வெட்டக்கூடாது, வெட்டவும் முடியாது. இந்த கேக்கு என் ருத்ரா குட்டிக்கு அவ பர்த்டேக்காக வாங்கின கேக்கு. அது அவ மட்டும் தான் கட் பண்ணுவா. அப்பா அப்பா அப்பா, நான் தான் உன் பொண்ணு, நான் தான் கேக்கு கட் பண்ணுவேன். அசிங்கமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போ நீ, போ போ போ, அந்த பக்கம் தள்ளி நில்லு, பக்கத்துல நிக்கிறது போ. அம்மா, என்னம்மா இது? அப்பா இப்படி நடந்துக்கிறாங்க. நீயாவது சொல்லுமா? நான் தாம்மா ருத்ரா, சொல்லுமா, நீயாவது சொல்லுமா? ஐயோ டே கார்த்தி, தலை வலிக்குதுடா எனக்கு.
ருத்ரகுட்டி அவ கிடக்குறா, நீ ஃபீல் பண்ணாத. இன்னைக்கு உன் பர்த்டே, நீ சந்தோஷமா இருக்கணும். நீ வாட்சில் குட்டி, நீ வந்து கேக் கட் பண்ணுவா. அப்பா அப்பா, நான் தானேப்பா ருத்ரா, நான் சொன்னா நம்புங்கப்பா. அப்பா, நான் தானேப்பா ருத்ரா. டேய் கார்த்தி, தலை வலிக்குதுடா எனக்கு. எப்போ பார்த்தாலும் நொய்யு நொய் நொய் நீ எரிச்சலா இருக்கா. கூட்டு போட அவளை ஃபர்ஸ்ட். அப்பா நான் சொல்றேன், என்ன விடுங்க. சொன்ன கேளு, அடம் பிடிக்காதமா. இது ஏன் வீடு, விடுங்க. நான் தான் சொல்றேன்ல. ஒரிஜினல் ருத்ரா. ஏய் டூப்ளிகேட், வாயை மூட போறியா இல்லையா? நான் வர மாட்டேன். வணக்கம் முத்தரசன் சார். வணக்கம் சார். என்ன விஷயம்? இந்த வீட்டில் புதுசா ஒரு குழந்தை வந்திருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த குழந்தை தவறுதலா உங்க வீட்டில் இருக்கு. அது உண்மையிலேயே இவங்களோட குழந்தை. இவங்க குழந்தை கை குழந்தையா இருக்கும்போது குழந்தைய கடத்துற கும்பல் மூலமா குழந்தை திருட்டு போயிருச்சு. ஆனா போலீஸ் துரத்துனதும் அவங்க அந்த குழந்தைய ஒரு கோயில்ல வச்சுட்டு ஓடிட்டாங்க சார். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைய ஒரு பணியார விற்கிற பாட்டி எடுத்துட்டு போய் வளர்த்துருக்காங்க சார். இப்ப அந்த குழந்தை உங்க வீட்டில் இருக்கிறதா விசாரணையில தெரிய வந்திருக்கு சார். ரெண்டு குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கே சார். ஆமாம் சார். ஐயோ, அதுதான் சார் இப்போ பெரிய குழப்பமே. டார்ச்சர் ஆயிடுச்சு சார். ஆனால் இப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது. எது உண்மையான குழந்தை, எது போலி குழந்தைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் என்னோட பொண்ணு ருத்ரா. இது என் பொண்ணு மாதிரியே இருக்கிற இவங்களோட பொண்ணு. நீங்க தாராளமா உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. அப்பா அப்பா, சொன்னா கேளுங்கப்பா. நான் தான் ருத்ரா. இல்லன்ட்டாரு. இதுக்கு மேலே நீ நடிக்க கூடாது, புரியுதா? போலீஸ் அங்கிள் வந்துட்டாங்க. இதுக்கு மேலே நீ ஏதாவது போய் சொன்னா உனக்கு தான் பிரச்சனை. அப்பா அம்மா வந்துட்டாங்கல்ல, கூட போ. சாரதா தெளிவா சொல்லிட்டார்ல, அதுதான் உங்க குழந்தை, கூட்டு போங்க. உனக்கு நாங்க பேர் கூட வைக்கல. பச்சை குழந்தைய உன்னை தொலைச்சிட்டு நின்னோம். நீ இப்ப கிடைச்சிட்ட. நீ எவ்வளவு பெரிய பொண்ணாயிட்ட. நீ இல்லாம நாங்களாவே இல்லம்மா. நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இல்ல. இங்க பாருமா, நான் தாம்மா அவன் அப்பா. எந்த அப்பா அம்மாவுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுமா. வளர்ந்து நிற்கிற குழந்தைகிட்ட நாங்கள் தான் அப்பா அம்மான்னு சொல்லிக்கிற கொடுமை எந்த அப்பா அம்மாவுக்கும் வரக்கூடாதுமா. எங்க கூட வந்துருமா. வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் வாங்கி தரோம். இனிமேதான் எங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே. அப்ப நாங்க கிளம்புறோங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி சார். வாமா போலாம். நான் வர மாட்டேன். என் வீடு இதுதான். என் அப்பா அம்மா இவங்க தான். விடுங்க.
அப்படிலாம் சொல்லாதம்மா. வீட்டுக்கு வாமா போலாம். சொன்னா கேளுமா. நான் தான் உன்னோட அம்மா. நீங்க என் அம்மா இல்ல, நீங்க அப்பாவும் இல்ல, நான் உங்க குழந்தையும் இல்ல. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படிலாம் சொல்லாதம்மா. நாங்க தாம்மா உன்னை பெத்தவங்க. இத்தனை வருஷம் உன்னை இழந்து நாங்க வாழ்ந்ததெல்லாம் போதும்மா. நம்ம வீட்டுக்கு போலாம் வாமா. விடுங்க. வாம்மா. முடியாது. கேளுமா. நான் வர மாட்டேன். விடுங்க. இருங்க அடம் இருங்க. பிடிக்காம எங்களோட நீங்கள் வந்துருமா. எதுவும் கவலைப்படாதீங்க. அது இதனால குழந்தை உங்களை பார்க்கலையா, புதுசாக பார்க்குறதுனால கொஞ்சம் பயப்படுது. சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. 2 நாள் எல்லாம் சரியாயிடும். சரிங்களா? இந்த பாருமா, உன் அப்பா அம்மா தான், தைரியமாக போ. அப்பா, ஏன்ப்பா இப்படி சொல்றீங்க? முடியாதுப்பா, நான் போக முடியாதுப்பா. இதுதான்ப்பா என் வீடு. நீங்க விடாதீங்க. அவ அப்படிதான் சொல்லி ஏமாத்துவா. நீங்க கூட்டிட்டு போங்கம்மா. அது சித்தியை சொல்லிடுச்சுல்ல, நீங்கள் கூப்பிட்டு போங்க போங்க. கான்ஸ்டபிள் சார், அந்த குழந்தைய கூட்டு வாங்க. விடுங்க. அப்பா, என்னப்பா இது? அம்மா, அம்மா, நீயாவது சொல்லுமா. நான் ஒரு ருத்ராதாம்மா. அம்மா. நம்பாதம்மா. நான் ஒரு ருத்ராதாம்மா. அப்பா, நான் தான்ப்பா ருத்ரா. அவ டூப்ளிகேட்ப்பா. நான் தான்ப்பா உங்க ருத்ரா. நான் சொல்றதை நம்புங்கப்பா. விடுங்க என்ன. அப்பா, ருத்ராக்குட்டி, அவள் போறா போட்டோம், நீ வந்து கேக் வெட்டு வா. நீதாம்மா இந்த வீட்டோட ஒரிஜினல் வாரிசு. நீ கேக் கட் பண்ணணும் இல்ல? போமா, அப்பா கூப்பிடுறாரு பாரு. ருத்ரா, அவ நிஜமான அப்பா அம்மா கிட்ட போய் சேர்ந்துட்டா. அதுக்கு நீ ஏன் ஃபீல் பண்ற? நீ போய் கேக் கட் பண்ணுமா. செல்லக்குட்டி, அவள் கிடக்குறா, நீங்கள் வாங்க. இங்க வாங்க வாங்க வாங்க, வந்து கேக்கை கட் பண்ணுங்க. எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்கல்ல. நில்லுங்க. இங்க பாருங்க, ருத்ராவை கூட்டிட்டு போக வேண்டாம். ஏமா கூட்டிட்டு போக வேணாங்கிற? அவ இந்த வீட்டு பொண்ணு, ஒரிஜினல் பொண்ணு. அவ பேர் தான் ருத்ரா. நான் தான் டூப்ளிகேட். என் பேர் ருத்ரா இல்ல, உத்ரா. இன்ஸ்பெக்டர், ஒன்றும் இல்லை, அது குழந்தை ஏதோ தெரியாமல் போலருது. இவ தான் ருத்ரா. நீங்கள் அந்த குழந்தைய நீங்கள் கூப்பிட்டு போங்க. இல்லப்பா, சத்தியமா சொல்றேன். உங்களை அப்பான்னு கூப்பிடுறது கூட எனக்கு தகுதி இல்ல. மத்தவங்க சொல்லி கொடுத்ததுனால தான் நான் அப்படி கூப்பிட்டேன். நான் தான் டூப்ளிகேட். சத்தியமா சொல்றேன், நான் தான் டூப்ளிகேட். என் பேர் தான் உத்ரா. என்ன கூட்டிட்டு போங்க, அவளை விட்டுருங்க. இங்க பாரு, உனக்கு தான் அந்த கேக் கட் பண்றதுக்கு உரிமை இருக்கு. போ, நீ போய் கேக் கட் பண்ண.
செல்லக்குட்டி, குழந்தையும் தெய்வமும் ஒன்று, குழந்தை பொய் சொல்லாதுன்றதை நீ நிரூபிச்சிட்ட. சித்தி, நான் சொன்னல நான் நிரூபிப்பேன்னு. இப்போ குழந்தைய தன்னோட வாயால் எல்லா உண்மையும் சொல்லிடுச்சு. சார் நாங்கள் வந்த வேலை வெற்றிகரமாக முடிஞ்சது எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. ரொம்ப நன்றி. சாரிம்மா, நாங்கள் பண்ணது எல்லாமே குழந்தை வாயால் உண்மையை வர வைக்கணுங்கிறதுக்காகத்தான். முத்தரசன் சார் சொன்னதுனால தான் இதை நாங்கள் பண்ணோம். எப்படியோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஒரு நல்ல விஷயத்துக்கு நாங்க பயன்பட்டோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார், அப்ப நாங்க எல்லாரும் கிளம்புறோம் சார். நன்றி நன்றி. ரொம்ப நாங்கள் நன்றி. வரோம் சார்.